மரியா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேலண்ட்டு, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கான். ரோரு ரைஸு என்னடா ஆர்ஆர்ஆர் படத்தோடைய டைட்டில்லாம் சொல்கிறேன். ஃபியர்லெஸ்ஸான டக்குனு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான், சாட் ஜிபிடி மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லடா. பட் உண்மையாகவே இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவர் பண்ணுவாங்க ஒரு படத்தைனா அவங்களுக்கு நான் சாட் ஜிபிடியாக இருக்க விரும்புகிறேன். உண்மையாகவே அதாவது த்ரிஷானந்தரில் ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒண்டி எடுத்துக்கிட்டு அழகாக இந்த கேரக்டரில் ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லையும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஒரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற டயலாகும் அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து எனக்கு த்ரிஷானந்தரில் ஆதிக்கும் எனக்கும் இருந்துச்சு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண. அந்த மாதிரி எனக்கு மரியா கிட்ட எனக்கு அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு.